தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். நிறம் மாறாத தமிழ் நிறத்திற்கும் உங்களுக்கும் டேனியலுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார், அமித்ஷாவுடைய தமிழக வருகை அதுதான் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. மீண்டும் அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவர் பேசியிருக்கிறார். இவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார்? அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாக்கி விட்டது. அப்புறம் அவர் பாட்டுக்கு வர்றாரு, அவர் போறாரு. அப்புறம் கூட்டணி அன்னைக்கே பழனிசாமி பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னது தானே இப்பயும் சொல்றாரு. அவர் ஒன்றும் மாறலையே, அவர் சரியா தான் இருக்கார். என்டிஏ கூட்டணிங்கிறது அவருடைய முடிவு. என்டிஏ கூட்டணிங்கிறது ஆணித்தரமா இருக்காரு. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்றாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. ஏதாவது பழனிசாமிக்கு ஒரு பதவி கிடைக்குமான்னு பார்த்துக்கணும். கடைசியில் அவ்வளவுதான். ஆட்சி அமைஞ்சா அதுக்கெல்லாம் சாதிக்கா தெரியாது. மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. தலைவர் அடிக்கடி சொல்லுவார், புரட்சி தலைவர். அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்து ஒரு காலம் அப்படி வச்சு பேசுனீங்கன்னா, அதெல்லாம் இவர் உள்ள அப்ப பிஜேபி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராவது கெஞ்சர நிலைமை கூட வரும். அதனாலதான் அவர் சொல்றது கரெக்ட் தான். என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத தொடர்ந்து முழங்கிக்கிட்டு இருக்காரு. அதுல எந்த மாற்றமும் தெரியல. ஆனா வந்தாரு, வந்துட்டு இதை மாத்திரம் முழங்கிட்டு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை நீங்க பாத்தீங்க சார். அப்போ இந்த கூட்டணி ஆட்சின்னு அப்போ சொன்னப்ப எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி கமா ஆட்சி அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ எந்த மறுப்புமே தெரிவிக்கலையே சார். இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? அதையெல்லாம் நம்பாதீங்க சார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பக்கத்துல அமர்ந்து சொல்லும் பொழுது அமைதி காத்த பின்னால் அதுக்கு போன பின்னாடி பேசி என்ன பிரயோஜனம்? அவர் போயிட்டாரு. போயிட்டு பின்னாடி இவர் கதையெல்லாம் விட்டாருன்னா அதெல்லாம் யார் நம்புவான்? அதெல்லாம் கிடையாது. இஸ் வெரி கிளியர். அமித்ஷா என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சின்னு சொல்லியாச்சு. அவங்க இனி அவர் பழனிசாமி இல்லைலாம் பேசலாம் முடியாது. நான் தான் அன்னையில இருந்து அடிச்சுக்கிறேன். நான் ஒருத்தன் தான் கேட்டுட்டு இருக்கேன். அதிமுக ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சின்னு சொல்லுங்கன்றேன். யாராவது ஒருத்தராவது பேசுறாங்களா? பாத்தீங்களா டேனியல்? புகழேந்தின்ற ஒரு ஆளை தவிர இந்த ஆட்சி அம்மா தலைமையில், இப்போ தலைவர் தலைமையில் சொல்லுவோமே, அது மாதிரி அவர்களது பெயரில் இந்த ஆட்சி அமையும் சொல்லி யாராவது ஒரு ஏடிஎம்கே தலைவர் நீங்க பேசி கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் அடிமைகள் ஆயிட்டாங்க சார். 4 பேர் அடிமைகள் ஆயிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன சந்தேகம் இப்ப எனக்கு என்னன்னா, அமித்ஷா ஜி வந்தாரு, இங்க நடந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு, திரும்பி போயிட்டாரு. அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் சேர்ந்துருச்சு இல்ல. அப்புறம் மேடையில ஏற்ற வேண்டியதுன்னா பழனிசாமியா? அது ஒத்து வராத ஒரு கூட்டணியா தெரியுது பாருங்க உங்களுக்கு. அலையன்ஸ் பார்ட்னர் அதுக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்களோ என்னவோ, அப்புறமா தெரியலது. இங்க நின்றுட்டு இத சொன்னாரு. ஆனா ஏன் இவங்க எல்லாம் சந்திக்க மாட்டேன்றாரு அவரு? ஏன் சந்திக்க மாட்டேன்றார்? ஏன் சார்? பழனிசாமி அன்னைக்கு சந்திச்சு உட்கார வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது 3 பேர் இருக்காங்கல்ல. அது எங்க அண்ணன் ஓபிஎஸ் எப்பயும் வெளியில இந்த ஆட்சி சரியில்லைங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சி மோசமா இருக்கு, எதுவுமே சரியா நடக்கிறது இல்லை அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ திட்டத்துக்கே பிறந்து வளர்ந்த மாதிரி அப்பா கூட எதிர்கட்சியிலாம் இருந்திருக்காங்க தலைவரா. நியாயம் இருந்தா நியாயம்னு சொல்லிடுவாங்க. வெளியே வர்றது இந்த சசிகலான்ற சின்னமா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது சொல்றது, ஒரு 4 வாரத்தை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி பேசுங்களாம் பார்ப்போம். அது பேசுறது கிடையாது. அது இப்படி 4 வார்த்தையை சொல்லிட்டு திருப்பி போய் பதுங்கிக்கிறது. என்னங்க இது? அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் அமமுக பொதுச் செயலாளர். அவர் என்ன காமெடினா டேனியல் தான் இருக்கிறார். ஓபிஎஸ் எங்களது அணியில் தான் இருக்கிறார். அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். நீங்க யாரு மரியாதை வழங்குறதுக்கு? ஓபிஎஸ் நீங்க யாருங்க? அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் போய் சரண்டர் ஆயிட்டாரு பிஜேபி. எங்க அண்ணன் அப்பையில இருந்து கூட தான் இருக்கிறாரு. நடுவுல வந்தது நீங்க. அவர் உங்களை வீட்டுக்கு தேட்டு வந்தது அவரு. இப்ப இவர் அவரை சொல்றாரு, நாங்க என்டிஏல தான் எல்லாரும் இருக்கோம், அவருக்கு உரிய மரியாதை. உங்களுக்கு என்ன மரியாதை? உங்களை பிரதம மந்திரி பார்த்தாரா? நீங்க ஒரு லீடர்னு கூப்பிட்டு ஒரு மரியாதை கொடுத்து பேசினாரா? இல்ல அமித்ஷா வராரு, கிரீன்ஹில்ஸ் ரோடுக்கு பழனிசாமி வீட்டுக்கு போனாரு, அது மாதிரி உங்க வீட்டுக்கு வந்துட்டாரா உங்களை பாக்குறதுக்கு? நீங்க இருக்கிற இடமே தெரியல, அட்ரஸ் இல்லாம எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்பி போன அண்ணாமலை காணாம போயிட்டாரு. அவர் எடுத்துட்டாங்க பிஜேபி லீடர்ல இருந்து. பாவம்.
உங்க நிலைமையே பரிதாபமா இருக்குது. இவர் வேற பாதுகாக்கிறார் ஓபிஎஸ். இது எவ்வளவு பெரிய வினோதமா சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. உங்க நிலைமை என்னங்க? நீங்க இந்தியாவில யாரு? உங்க பேரை யாரு சொல்றா? முதல்ல எனக்கு சொல்லுங்க. நீங்களே சொல்லிக்கிறது எங்க பங்காளிகள் சண்டை. ஆமா, பங்காளிகள் சண்டை. ஆமா, எங்க கூட்டணிக்கு தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி. யார் வந்திருக்காரு? அதாவது தினகரன் கூட்டணிக்கு தான் எடப்பாடி வந்திருக்கிறார். பேசுறதுக்கு நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி உங்க கூட்டணிக்கு வந்ததை வச்சுக்குவோம். அந்த எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இருக்காரு உங்க எல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு. அவர் பேச்சதான் கேட்கிறாரு உள்துறை அமைச்சர். உள்கட்சி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்றாரு. அது அவர் சொன்னது. அண்ணாமலை எடுங்கன்னாரு. அண்ணாமலை எடுத்தாதான் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தகராறு. அண்ணாமலை எடுத்துட்டாங்க. அண்ணாமலையே அவர் பேச்சை கேட்டு பழனிசாமி பேச்சை கேட்டு எடுத்துட்டாங்க. நீங்க யாரு? உங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் இல்ல எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் அவரை பத்தி இப்பெல்லாம் யாரும் ஜாஸ்தி பேசுறதுல விட்டுருங்க. பாக்குறவங்க கேட்பாங்கல்ல, கேக்குறாங்கல்ல இவர் யாருங்க அப்படின்னு. அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க. நாங்க இருக்கோம், உள்ளார ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. பாருங்க, என்ன பாருங்க, சுத்தி சுத்தி என்டிஏவுக்கு ஆதரவா நான் பேசிட்டு வரேன். இங்க ஓபிஎஸ் கவலையப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஓபிஎஸ் வந்து கழட்டி விட்டுற மாட்டாங்க. நாங்க பாத்துறோம், உங்களையும் சேர்த்து தான் கழட்டி விட போறாங்க. அததான் அவர் சொல்ல போறாரு பழனிசாமி. சார் எல்லாமே மறந்துடுவாரா சார் இவரு? இந்த அமமுக போச்சு எனக்கு தெரியல. நீங்க போட்ட பிச்சை தானே முதலமைச்சர். சித்தியை நீங்களும் சேர்ந்து போட்ட பிச்சை. அப்புறம் அப்பதானே அவர் வந்து மறுபடியும் அந்த பதவி ஏத்துக்கிறாரு. அதுல ஸ்ட்ராங்கா நின்னது நீங்க தானே, சப்போர்ட் பண்ணது நீங்க தானே. திகார் ஜெயில வரைக்கும் போய் உங்களை வெளியில கொண்டு வரது புகழேந்தி தானே. ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணி தலைவர் தீந்தமிழன் தினகரன் வாழ்கன்னு கத்திருந்து புகழேந்தியும் நாஞ்சில் சம்பத்தும் தானே. எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நின்று பக்கத்துல நின்று வரவேற்றாங்க, அதுக்கு உதவி செய்தார்கள் எனக்கு தானே தெரியும். கை நீட்டி காசு வாங்கிட்டு பண்ண மாட்டாங்க. யாரு கட்சி சார்? யாரு கட்சி? எப்படிப்பட்ட இயக்கம் சார்? நினைச்சு பாருங்க டேனியல். வத்தலகுண்டு ஆறுமுகம், பூலாவாரி சுகுமாரன் உயிர் நீத்த கட்சி சார். ஒரு காலத்துல தலைவர் படம் ரிலீஸ் ஆனா கியூல நான் அடிமை பெண் ரிலீஸ் ஆகிறப்ப நான் வந்து திருவண்ணாமலையில படிச்சுட்டு இருந்தேன். கியூல நின்று உள்ள தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு போனவங்க இறந்து போயிட்டான். அவ்வளவு ரச்சு. ஒரு உயிரோட்டமா இருந்த தலைவர் உருவாக்கிய ஒரு மாபெரும் இயக்கம் சார். பேரறிஞர் அண்ணா வழியில் தந்தை பெரியாரின் கொள்கையோடு துவக்கப்பட்ட அந்த இயக்கம் எவங்கிட்டையும் தலை குனிந்ததா வரலாறே கிடையாது சார். என்னைக்காவது உண்டா? அம்மா விட்டு கொடுப்பாங்களா? போயஸ் தோட்டத்துக்கு எதிரில் வந்து நின்றுட்டு யாரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற ஒரு பெரிய தலைவர். எத்தனை பேர் அம்மா வந்து பார்த்துருக்கணும், கெஞ்சி இருக்கணும், கூட்டணிக்காக கியூல நின்று இருக்கணும். அடல் பிகாரி வாஜ்பாய் என்கின்ற தலைவரை அம்மா சுண்டு விரலை நீ நீட்டியதால் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆனார். செஞ்சு காமிச்சாங்களா இல்லையா? வேண்டான்றப்ப தூக்கி எறிஞ்சாங்களா இல்லையா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் தான் ஞாபகம் வருது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இயக்கம், எப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழகத்தில், தென்னிந்தியாவில். நான் ஒருபடி அந்த பக்கம் போய் பேசினீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஒரு விரலை காட்டினார், இந்திரா காந்தி பிரதமர் ஆனார். வரலாறு. சவுத்துல பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக எவ்வளவோ தலைவர்கள் இங்கே உருவாக்கி கக்கஞ்சியிலிருந்து குரல் கொடுத்த மண் இது. உண்மையாக நேர்மையாக வாழ்ந்த தலைவர்கள் வரலாறு சொல்லிக்கிட்டே போகும். அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கொண்டாடுகின்ற தமிழகம் இது. அந்த திராவிட இயக்க உணர்வுகளோடு, சித்தாந்தத்தோடு, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளோடு நிற்கின்ற இயக்கம் இன்னைக்கு யார் காலை பிடிச்சிட்டு அலையிறானுங்க சார்? 4 பேரும் ஒருத்தர் விடாம எல்லாரும் சரண்டர். அப்ப ஏடிஎம் கேட்க பேசுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. என்ன நிலைமைக்கு போயிருக்கு டேனியல்? எவ்வளவு வருத்தமா இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப அதுல சார் அவரு இவங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை சார். அமித்ஷா நீங்களே சொல்லுங்க, தினகரனை கூட்டு என்னைக்காவது வச்சு பேசியிருக்காரு உட்கார வச்சு? எங்க அண்ணனையாவது ஏர்போர்ட்ல பார்த்து 2-3 தடவை கை காமிச்சிட்டு போயிருக்காரு. அது கூட்டணி வேணும், 11 எம்எல்ஏ வேணும், ஆட்சியை காப்பாத்திக்கணும்னு தங்கமணியும் வேலுமணியும் போய் நின்னப்போ அது இவங்க தங்கமணியும் வேலுமணிக்கும் வேற தொடர்பா அவங்க சொன்னதால ஒத்துக்கிட்டாரு அவரு. ரைட்டு, கூப்பிடு பேசுவோன்னு தான் நடந்துச்சு. ஒரு நம்பிக்கையினுடைய நட்சத்திரமா அப்படியே பிஜேபியில் இருக்க லீடர்ஸ் கூட அவ்வளவு விசுவாசமா இருக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இருக்காருல்ல, கண்டுக்கவே மாட்டேன்றாங்கல்ல இப்போ. அப்போ ஒரு கட்சி, நீங்க இந்த கட்சியால இங்க காலை ஊனி என் அம்மா போட்ட பிச்சையில எம்பி ஆனவங்க இன்னைக்கு நம்மள மிரட்டுறாங்க. அப்ப இதுக்கு துணை போறது யாருங்க?
ஏங்க அங்க இருக்க ஒரு ஆள், ஒரு லீடருங்க, ஒரு சாதாரண தலைவர், அங்க இருக்கவங்க யாராவது இந்த அமமுக பொதுச்செயலாளர் பேரை சொல்றாங்களா? என் அண்ணன் ஓபிஎஸ் பேரை சொல்றாங்களா? அப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த அம்மா சின்னமான்ற சசிகலா அவங்க பேரை சொல்றாங்களா? சேர்ந்தாவது தொலைங்கன்ற இந்த 3 பேர்த்தையும், அதுவும் நடக்கல. நான் மிஸ்டர் ஜேசிடி பிரபாரன் எல்லாம் முயற்சி பண்ணி அதுவும் முடியல. அப்போ வர்றவர் மரியாதை கொடுக்க மாட்டாருங்க. அவர் மரியாதை கொடுக்குற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். ஓப்பனா சொல்றேன். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி வருவோம் டெனியர். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது. சீட்டெல்லாம் கூட்டணிக்கு பேசியாச்சு, கொடுத்தாச்சு, உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்களும் கொடுக்க கூடாதுங்க அவங்களுக்கு. நீங்களும் இந்த கூட்டணியில் அவங்களை சேர்க்கக்கூடாது. அதான் கண்டிஷன். அதனால நீங்க என்ன வேணா என்ன பண்ணிக்கோங்க. ரைடு விடுங்க, கலாட்டா பண்ணுங்க, ஜெயிலில் போடுங்க, எல்லாத்தையும் சந்திக்க தயார். அவங்கள சேர்த்து கூடாதுங்க. இந்த 4 பேர்த்தையும் உள்ள விடவே கூடாது அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணி கிழிக்க போறீங்க? உங்களால என்ன முடியும்? நாங்க கூட்டணியில் இருக்கோம், குடுன்னு நீங்க கேட்டுருவீங்களா? அவர் சொல்றது கேட்டு கட்டி விட போறாங்க. நீங்க போட்ட பிச்சையில முதலமைச்சரானவர் இன்னைக்கு அவரு கண்டிஷன் போடுறாரு. நம்ம தயவால கால் ஊனி இங்க எப்படி மேல வந்த பிஜேபி என்ன நிலைமைங்க இன்னைக்கு? அவங்க சொல்றதை கேட்டுட்டு பின்னாடி அலையக்கூடிய கேவலமான நிலைமை. பங்காளிகள் சண்டையா? பங்காளிகள் துரோகி. யாரா பங்காளின்னு சொல்றாங்க? துரோகி, துரோகி. கொடுத்த ஆட்சி, கொடுத்த அதிகாரம், முதலமைச்சர் பதவி, கட்சி அத்தனையும் ஒப்படைச்சு அவங்க அங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க. நினைச்சு பாருங்க. அந்த அம்மா கொடுத்துட்டு போனாங்களே, இவர்கிட்ட தானே கொடுத்துட்டு போனாங்க தினகரன்ட்ட. என்ன இருந்துச்சு வரும்பொழுது டேனியல்? எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டார்ல, துரோகம் பண்ணிட்டார்ல. அப்புறம் இங்க என்ன பங்காளிகள் வெங்காயம் வாழுது. அந்த துரோகியை எதிர்த்து ஒருத்தன் தான் போராடிட்டு இருக்கான், புகழேந்தி மாத்திரம். நேற்று நிருபர்கள் கேட்கறாங்க. நான் என்னுடைய தலைமைச் செயலகத்துல போயிட்டு இதுக்காக மனு கொடுத்து ஸ்க்ரூட்டினிஸ் டைம்ல போய் அப்ஜெக்ஷன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது, பொதுச் செயலாளர் போடக்கூடாது, வயலேஷன் ஆயிடும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு எதிராக, என் கண்டெம்ட் விட நிற்கிது, ஸ்டே வெக்கேட் பண்ணி விசாரிக்க சொல்லிருக்காங்க, விசாரணையில் இருக்கியா, இது மாதிரி தவற நீங்களே பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு விசாரணை வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு எல்லாத்தையும் கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்து நீங்க பார்த்துருப்பீங்க வெளியில வந்த கதையெல்லாம். ஆமா 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 போயிட்டு இருக்கு, பரவலா வைரலா போகுது. அந்த சூரியமூர்த்தி இன்னொருத்தர் மனு கொடுக்க வந்த என்னுடைய லாயர்கள் கஜேந்திரன் உள்ளிட்ட எல்லோரும் போனவங்க. இப்ப அப்படி போராடிட்டு இருக்கோம். 4 பேர் போய் சரண்டர் ஆயிட்டீங்க. உங்களை பார்க்கறதுக்கு விருப்பப்படலீங்க அமித்ஷா. இங்க எடுத்து சொல்றதுக்கு அண்ணாமலை இல்ல. உங்களை எல்லாம் யாரும் ஊறுகாயாவது சாப்பாட்டுல வச்சுக்கோங்க, கருவேப்பிள்ளையை மறுபடியும் தூக்கி எறிஞ்சிருவோம். அந்த நிலைமையில கூட இல்லைங்க இவங்க. இவங்களா சொல்லிக்கிறது நாங்க இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்களை கேட்டுதான் காலையில மோடி கையெழுத்து போடுறாருங்க, மத்தியானமா அமித்ஷா எங்களை கேட்டுதான் சாப்பிடுறாரு, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் இந்த கூட்டணியில, நான் பத்திரமா அவர் ஓபிஎஸை பார்த்துக்குவேன், இந்த பக்கம் அவங்களுக்கு இவருக்கும் தகராறு. அவங்க பேரை சொல்ல மாட்டாரு அவரு. போய் பாரு சின்னம்மாவை பார்த்து அவரை நான் கூட்டு வரேன். நேத்தி கூட ஒரு பேட்டியில சொன்னேன் நான், எல்லாரும் சமாதானமா போலாம். ஆமா நேத்தி சொன்னி. இது ஆகாது டெனியல் சும்மா. அதாவது அடிமைகள் அடிவரடிகள் என்ற வார்த்தைகள் எல்லாம் உண்டு. அந்த பெயருக்குரியவர்களாக தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டார்கள். சாகவரிக்கு பிஜேபியோட உறவில்லை, ஒட்டு இல்லை, எல்லாம் ஆளுக்கு ஆளு பிஜேபியோட சேர மாட்டோம், பழனிசாமி சைட்ல உயிரே போனாலும் சேர மாட்டோம், அமமுக பொதுச் செயலாளர். என்னங்க ஆச்சு? எல்லாம் போச்சுங்க, எல்லாம் போச்சு. அதுக்கு தாங்க தொடர்ந்து போராடி தனியா நிக்கிறேன். என்னோட தொண்டர்கள் இருக்காங்க, தொண்டர்களில் தொண்டர்களாக ஒருவனாக இருக்காங்க. நான் கவலையே படல. நான் இந்த தொண்டர்கள் உதவுவார்கள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த இயக்கத்தில் ஒரு புரட்சி வெடிக்கும். பார்த்துட்டு இருக்க நடக்குதா இல்லையா? அது திரும்ப மீண்டும் பெரிய புரட்சி வெடிக்கும். என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க தேர்தலுக்கு முன்னாடி. இவங்களுக்கு இங்க மாத்திரம் இல்ல, சட்ட போராட்டம் மாத்திரம் அல்ல, மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற முடியாத பழனிசாமி முழுவதுமாக அரசியலில் இருந்து தூக்கி எறிகின்ற வரை ஓய மாட்டேன். மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தும் தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாட்டு வருவோம் நம் நாள்ல. அது 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 நிறைவேறும். அது வரைக்கும் நான் விடுறதா இல்லை. ஆனா இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து போய் நிக்கிறாங்களே கையை கட்டிக்கிட்டுன்னு வேதனையா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதுக்காக சொன்னேன் சார். குறிப்பா சார் அந்த அமித்ஷா அவருடைய பேச்சை பார்க்கிறப்ப அண்ணாமலை அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் துண்டு எடுத்து சுத்தி கத்துறான். வேற எந்த பேரை சொன்னாலும் சவுண்ட் இல்லை. ஏன்னா அவர் அமித்ஷா பேரை சொன்னாலே அங்க சத்தம் இல்லை. அது என்ன சார் செட்டிங்கா என்னன்னு அது புரிஞ்சிக்கவே முடியலையே சார். இல்லை, தவறு. அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் அம்மாவை பற்றி தவறாக பேசினார். கடுமையாக நான் விமர்சனம் செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். விடல, தவறா பேசினார். அப்புறம் அவர் புரட்சி தலைவி அம்மான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு அவருக்கு அதை நியாயப்படுத்தி எடுத்து கூறும் பொழுது அது புரிந்து கொண்டு மாறிவிட்டார். உண்மைதான் பேசுவோம் புகழேந்தி, எப்பயுமே உங்களுக்கு தெரியும்.
ஒரு மாநாடு நடத்துறாங்க பிஜேபியில. மேல ஏறுறாரு. நான் பார்த்தேன் அதை. பயங்கரமான கைத்தட்டல் ஆரவாரம் அண்ணாமலை ஏறும்பொழுது. அதுக்கு பின்னாலே அங்கே எனது நண்பர் அதை அனௌன்ஸ் பண்ணவர் இதே மாதிரி அண்ணாமலைக்கு ஆரவாரம் செய்தது போல, கை தட்டியது போல, அமித்ஷா அவர்கள் மேடையிலே வரும் பொழுது நீங்கள் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செய்து துண்டை ஆட்டி தோளை ஆட்டி எல்லாரும் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லி வரவேற்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பாயிண்ட் விட்டீங்க, ஞாபகம் வச்சு பார்த்ததால நான் சொன்னதெல்லாம் சொல்லி மேடையில் அமித்ஷாஜி ஏறணும்னு எல்லாரும் கைத்தட்டணும், ஆரவாரம் பண்ணணும், விசில் அடிக்கணும், துண்டை சுத்தணும், மேல ஏறி நிக்கணும், இவன் மேல அவன் குதிக்கணும். இதெல்லாம் நீங்க அண்ணாமலைக்கு பண்ண மாதிரியே பண்ணணும். பண்ணலையே, யாரும் கேட்கலையே. இப்ப நீங்க செட்டப்பான்னு கேட்டீங்களா, அதுக்கு நான் பல மேடைகளில் பேசியவன், இந்த ஆரவாரத்தை எல்லாம் நான் சந்தித்தவன். இதையெல்லாம் புகழேந்தின்னு சொல்றப்போ ஒருத்தர் ஜெயில திகார்ல இருந்தாரு, அவருக்காக கூட்டம் போட்டப்போ இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா உட்கார்ந்துருக்கோம் நாங்க. அப்போ மக்கள் மனங்களில், அந்த தொண்டர்கள் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார். இந்த பிஜேபி சப்போர்ட் பண்றவங்கள சொல்றேன், அண்ணாமலை. இது அவருக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. பார்த்தேன் நான். ஒரே கூச்சப்பட்டு என்ன பண்றது தெரியாம இப்படி தலையை இந்த பக்கம் ஆட்டுறாரு, மறுபடியும் இந்த கையை இப்படி காட்டுறாரு, எங்க அது தப்பா போயிடுமோன்னு சொல்லி. அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அதுவும் புரியுது. அதனாலதான் அவர் பண்றாரு. என்னன்னா, எந்த தலைவரும் தனக்கு கீழே இருக்கவன் வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆரவாரம் வர்றதை ஏத்துக்க மாட்டார்கள். அதில் உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆரவாரம், இந்த மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் செல்வாக்குன்னு ஆரம்பிச்சது. அதுதான் பிரச்சனையா போய் முடிஞ்சது. இது வரலாறு. அது வேணா விட்டுருங்க. இப்ப போய் அதை போய் தலையை போட்டு நம்ம டைம் இதை எடுத்துட்டு போகணும். ஆனா அண்ணாமலைக்கு இந்த உயிரோட்டம் இருக்கிறது. இப்ப கட்சி தலைவர் இல்லை. அவர் எப்படி செட்டப் பண்ணுவாரு? எங்க இருந்து ஆட்களை எங்க கொண்டு வரணும்? பஸ் மூலியமா, லாரி மூலியமா, ஏதோ பெய்டோ இல்லையோ ஏதோ பண்ணி கூட்டு வராங்கன்னு சொன்னா அதெல்லாம் என்னுடைய நண்பர் நயினார் நாகேந்திரனோட ஏற்பாடு தானே. அவர் தானே தலைவர். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி. எங்கேயோ கோயிலுக்கு வந்திருக்கார், நிர்வாகிகள் யாருமே இல்லை, அந்த ஊர்ல இருந்தவங்க வரவேற்று அவரை கூட்டு போறாங்க. அப்ப பிரஸ் மீட் பண்ணவர், அண்ணா நானு கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிட்டேன்னா நான் வந்துட்டீங்க, எங்களுக்கு சொந்த தொழில் விவசாயம்னா, நாங்க விவசாய குடும்பம்னா, நாங்க ஆடு மாடு மேய்க்கிறேன்னா, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படி நான் பொழுதுபோக்கிட்டு இருக்கேன்னா, அப்படியே வந்தேன்னா அப்புறம் கோயிலுக்கு வந்தேன்னா அப்படி. அதனால இது கூட்டணி அது இது அதை பத்தி எல்லாம் நீங்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும்னா, அது என்ன போய் கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லிட்டேன்னா, இல்ல ஓபிஎஸ் இருக்காரா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ அதை விட்டுருங்கண்ணா, வேண்டாம். அவர் பாரத பிரதமர் மோடி நெஞ்சத்தில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார். ஒரே வரியில முடிச்சிட்டாரு. ரொம்ப தெளிவா அறிவுபூர்வமா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா என்ன நடந்ததுன்னா, நான் நினைக்கிறேன் கடந்த 2 ஆண்டுகள் ஓயாம சுத்தினார் லைம் லைட்ல. இப்ப புகழேந்தி கூட்டு உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறீங்கன்னா, அது ஒரு நியாயமா பேசுவார்னு மக்கள் லட்சக்கணக்கில் பாக்குறாங்க. சமீபத்தில் 1 மில்லியன் போயிருக்கு ஒரு சேனல்ல பாக்குறாங்க. அது மாதிரி அவருக்கு ஒரு ஆரவாரமான கூட்டம். அவர் பேசுறத அவர் பத்திரிகை நிருபர்களை திட்டி பேசிய காலங்கள் எல்லாம் உண்டு, முறைச்சு கண்ணாபின்னு. ஆனா அதே அந்த ஸ்டைல அவர் மாத்திட்டார். நேற்று கூட அவர் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வெளியில போகணும்னு சொல்லி மேடையில பிஜேபி அந்த கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணா, அவர் அமித்ஷாட்ட சொல்றாரு அவங்களை ஏன் வெளியே அனுப்பணும்னு. அதுதான் முதிர்ச்சி. உடனே அவர் அமித்ஷா என்ன பண்றாரு, வேண்டாம் வேண்டாம் எல்லாத்தையும் கூட்டு உட்கார வச்சிருக்கணும், எல்லாம் வெளியே போயிட்டா யார் நியூஸ் கவர் பண்ணி அடிக்க முடியும், அமித்ஷா பேசுறது எப்படி லைவ்ல போகும். ஆகவே அவர் உடனே சக்குன்னு இதுல நான் பண்ணுவேன். ஓபிஎஸ் என்னோட டூர் போகும்போது இன்னொருத்தருக்காக குரல் கொடுத்தப்பெல்லாம் அந்த பத்திரிகையை மாத்திரம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். செய்தியாளர்களை, ஊடகத்தை, மீடியா எல்லாம் விடவே மாட்டேன். ரொம்ப ஜாகிரதையா இருப்பேன். அதுதான் கொண்டு போய் சேர்க்கும் மக்கள்கிட்ட. அதுதானே பாக்குறாங்க, மொபைலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும். உடனே சரி பண்ணி கொடுத்துட்டார். ஆனா அமித்ஷா பேச ஆரம்பிச்சதும் நரேந்திர மோடிஜிங்கிறாரு, அவர் பேசுறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் நடக்குது. அந்த ஜி இந்த ஜி இந்த ஜி அந்த ஜி அந்த ஜி இந்த ஜி நாயனார் நாகேந்திரன் ஜி, தமிழிசை ஜி, அப்புறமா எல்லாம் சொல்லிட்டே வராரு. அண்ணாமலை ஜின்னு சொன்ன உடனே அதுக்கு பின்னாடி அவரால் 3-4 நிமிஷம் பேசவே முடியல. அப்படியே நிக்கிறாரு. கைத்தட்டல் நிக்கல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே ஆரவாரமா இருக்கு. துண்டை எல்லாம் ஆட்டி பெரிய ரகலையா உள்ள போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மீட்டிங் அவர் வருவாருன்னு தெரியாது அண்ணாமலை. அப்புறம் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆகவே எங்க செட்டப்புக்கு வெளியில்லை. இந்த பாரதிய ஜனதா கட்சி அங்கொன்றும் இங்கொன்றுமாக வளருவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை. யூ கேனாட் டினே தட். வெரி இம்பார்ட்டன்ட்.
சமீபத்தில் அவர் கேட்ட கேள்வி மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு இவங்களால யாராலையும் பதில் சொல்ல முடியாது. கொடுமையான ஆட்சி திமுக. சரிண்ணா, ஒத்துக்கிறேங்கண்ணே, தப்பு இல்லைங்கண்ணே. அப்ப திமுகவை அகற்றிட்டு நம்ம விஷயம் என்னண்ணே? நம்ம எதிர்காலத்தை மக்களுக்கு என்னென்ன செய்ய போறோம்? பழனிசாமி என்ன சொல்லணுண்ணே? பாரதிய ஜனதா கட்சி நம்மளும் சொல்லணுண்ணே அப்படின்னு சொன்னார். ஆமா, அதுதான் உண்மை. விடுங்க சார், ஊழலை பேசி பேசி மக்கள் மண்டையில் அப்படியே சும்மா தலை சுத்துது. இவனுக்கு ஊழலும் கருப்பும் அது இல்லை. ஊழல்ல தானே பேச முடியும். இல்லைன்னா எங்க ஆட்சியில 13 பேரை சுட்டோம், இவங்க ஆட்சியில பாருங்க 4 பேரை சுட்டாங்க, இவங்க பாருங்க சூசைட் பண்ணிட்டாங்க, அங்க பாருங்க பாலியல் பலாத்காரம் இந்த பொள்ளாச்சியில் நடந்தது. கேடு கெட்ட சம்பவம் அது. 7-8 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்து அப்பயே தீர்ப்பு வருது. எல்லாம் ரொம்ப நியாயப்படுத்தி பேசுவானுங்க, இல்லைன்னா கேஸ் போடுவானுங்க பேசுறவங்க மேல. இதெல்லாம் நடக்கும், சமுதாயத்தில் நடந்துகிட்டு தானே இருக்கு. அது இல்லை. அவர் பேச ஆரம்பிச்சதுன்னு கரகோஷம், கரவொளி, அங்கே எழுச்சியான, அங்கே இருக்கின்ற தொண்டர்களுடைய எழுச்சி, இதுதான் முக்கியம். அதுதான் கட்சியை வளர்க்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு அலையை காமிக்கும். நீங்க ஆளை காசு கூட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா, அதையெல்லாம் நாங்க நேர்லயே பார்த்துருக்கோம் என்ன நடக்கும்னு சொல்லி. லேடிஸ் நிறைய இருப்பாங்க, எழுச்சி போயிடுவாங்க டைம் ஆச்சுன்னா. அந்த வேலையை யாராவது பண்ணா மாவட்ட செயலரை கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. அப்படியே எழுச்சி வெளியில போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க அங்க. அப்படியே ஒவ்வொன்று தூங்கி வழிவான். அவங்க மேடையில் அவர் ஒன்று பேசுவார், கீழே இவங்க ஒன்று பேசுவாங்க. புரியாத மொழியில பேசும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் தியரி. இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலாகவும் பார்த்துட்டோம், தியரியாகவும் பார்த்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் விடுங்க. அண்ணாமலைக்கு இருக்கின்ற, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கின்ற, அண்ணாமலைக்கு இருக்கின்ற செல்வாக்கு, மக்களிடத்தில் இருக்க செல்வாக்கு இங்கே அவர்களிடத்தில் யாருக்கும் இல்லை என்பதை அந்த கூட்டம் நிரூபித்து விட்டது. அமித்ஷா 2வது 3வது முறையாக அதை கண்ணிலே பார்த்து தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். இப்ப அதுக்காக நயினாரை நீங்க மாத்த முடியாது. நீங்க நயினார் மேல கை வச்சிருந்தாகும். நான் ஜாதி எல்லாம் பேசுறது இல்லை, அது எனக்கு பிடிக்கிறது இல்லை. தென் சமுதாயத்துல, தென் தமிழகத்துல அந்த சமுதாயத்துக்குரியவர் அவர். அவரை கை வச்சு எடுத்துட்டாங்கன்ற பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இப்ப கொங்குல ஸ்டார்ட் ஆச்சு அண்ணாமலை எடுக்கிறப்போ. ஆகவே யாரோ ஒரு ஆள் சொல்றாரு, 13 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும், யாரோ ஒருத்தர் அவரு தோத்து நிக்கிறாரு 10 எலெக்ஷன்ல, அனாத மாதிரி அலைகிறாரு ரோட்ல. அவர் தொடர்ந்து தோற்கிறாரு, சட்ட போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு லாயருங்களை வச்சு. ஒரு மக்கள் செல்வாக்கே இல்ல. அப்படிப்பட்ட ஆள் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு உங்க கட்சியில செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் எடுத்துட்டு இப்ப கை தட்டுறாங்க, ஆரவாரம் செய்யறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்கன்னா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. எனக்கு வேண்டியது இல்லைங்க பிஜேபி வெளியே போயிட்டாருன்னா யாரு கிளாஸ்? அப்படியே வேணாங்க பிஜேபி விடுங்க, என்னை தொடர்ந்து அவமானப்படுத்துறாங்க, இப்ப மாடு மேய்க்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்காரு, நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அவர் தனி ரூட் எடுத்துறா என்ன கதியாகும் பிஜேபி கதி? 1/2%, 1% ஓட்ட வாங்க முடியாது நீங்க. ஏன்னா மக்கள் அத்தனை பேரும் நான் பாக்குறேன். அவர் அந்த லைம் லைட்ல இருந்து தான் ஹெல்ப்பா போச்சு, பிரஸ் மீட் பண்ணது மத்தது எல்லாம். அவர் நேரடியா மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டார், புரோக்கர் வச்சுக்கல. தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணவர் ஒருத்தர் புரோக்கரை பேசியவர் தைலாபுரம் தோட்டம் வரைக்கும் போறாரு. எனக்கு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். என்னோட பிரதர் மாதிரி நினைச்ச அந்த சைதை துரைசாமியா, அவர் தலைவர் காலத்துல இருந்து இருக்கவர். இவருக்கு என்ன வேலை தைலாபுரம் தோட்டத்துல இருந்து தெரியல. அப்பா பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க. நீங்க அங்க போறீங்க? உங்களை வாழ வச்சது ராமதாஸா இல்ல அந்த கட்சியா? அம்மா சார், நீண்ட கால நண்பர் சார், அதனால போறாங்க சார். நாங்க நீண்ட கால நண்பர், அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கிற இடத்துல உங்களுக்கு நாங்க வேற. அந்த கட்சியில் இருக்கவங்க மிஸ்டர் மணி போறார், மிஸ்டர் அருள் போறார். அந்த கட்சி விட்டு இந்த சிறந்த வழக்கறிஞர் பாலு அவரை போய் ஒருத்தர் எடுக்கிறாரு. இது அவங்க கட்சி விஷயம், விடுங்க, அது வேணாங்க. அந்த தலைவலியே வேணாம். அவங்க என்னவோ பண்ணிக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம், பாவம் நொந்து போயிருக்காங்க. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சேன். ரொம்ப அவங்க வந்து சொல்லணும்னா வேதனையில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் அவங்க வீட்டுல வேலை? அந்த பஞ்சாயத்துக்கு யார் உங்களை கூப்பிட்டது? ஒருத்தர் போய் காப்ப சார், இங்க வாழ்க ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்ற ஓபிஎஸ் ஒதுக்கி தூரம் வச்சுட்டீங்க, அதுக்கு பஞ்சாயத்து இல்ல. ஒருத்தர் நான் உள்ளே இருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றாரு, அவர் அட்ரஸ் இல்லாம நின்றுட்டு இருக்காரு நடு ரோட்ல அமமுகன்னு வச்சுக்கிட்டு. அவரை கூட்டு பேசுறதுக்கு முடியல, காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. இன்னொரு அம்மா போய் ஒளிஞ்சுக்கிட்டு வெளியில வர மாட்டேங்குது, அதையும் கூட மாட்டேங்கிறீங்க. இவங்களையெல்லாம் கூட்டு பேசுறதுக்கு, உங்களுக்கு ஆதரவா இருக்கவங்க எல்லாம் கூட்டு பேசுறதுக்கு நீங்க தயாரா இல்ல. ஆனா தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அவர் கதையை முடிச்ச மாதிரி தைலாபுரம் வரைக்கும் போறாரு ஒருத்தர் தேடிக்கிட்டு, ஒன்னையும் முடிக்கிறவா தம்பின்னு. இவர் போய் பார்த்துட்டு வந்து 2 நாள் கழிச்சு தான் நான் சொன்னேன், வழக்கறிஞர் பாலு மாதிரி அன்பு தோழர்ல இருந்து பல பேர் அந்த கட்சியில இருந்து எடுக்கிறார் அவர் ராமதாஸ். வயதானவர், அவரும் நிறுவனர் ஐயா ராமதாஸ் எடுக்கிறாங்க.
உங்களுக்கு என்ன சார் அங்க வேலை? தலைவர் பேரை சொல்றவங்க ஏன் சார் இப்படி தாறுமாறா ரூட்டு மாதிரி அலையறீங்க? உங்களுக்குன்னு ஒரு கட்சி, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு தலைவர்கள், அவர்கள் கொடுத்த கொள்கை கோட்பாடுகள் இருக்கு. ஆகவே தடுமாற வேண்டிய அவசியம் என்ன சார்? இப்போ இப்போ பழனிசாமி கேவலப்படுத்தினாரு சைதை துரைசாமியை, அசிங்கமா பேசுறாரு. உட்காந்து வாங்க 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 அவர் சப்போர்ட்டா பேசினார். அவரும் இறங்கி பிரஸ்ல யாரை பார்த்து பேசுறீங்கன்னு எல்லாம் பேசினாரு. அப்புறம் எதுக்கு நீங்க அங்க போறீங்க? அங்கதான் பழனிசாமி ஆல்ரெடி இருக்காரு. அப்புறம் உங்களை எப்படி ஒத்துக்குவார் பழனிசாமி? இல்ல சேர்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரூட்டை சுத்தி அப்படி வரீங்களா? நான் தான் பாமகவை சேர்த்து வச்சேன், அவங்க எல்லாம் எங்க ஆளுங்க தான் அப்படின்னு சொல்றதுக்காக வரீங்களா? எனக்கு புரியல. சார், ஜாதிகள் இல்லை, அதை இந்த தலைவர்கள் நிரூபித்து விட்டார்கள். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் போகலாம், மாறலாம். ஆண்டிப்பட்டி என்கின்ற இடம் ஒரே ஒரு சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கின்ற இடம். போடி நாயக்கனூர் அடுத்த கம்யூனிட்டி சேர்ந்து அதிகமா இருக்க இடம். தேனி அப்படிதான். தலைவர்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு, புருக்லின் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணி, அதுல சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா கான்ஸ்டிடியூஷன்ல, அந்த மனுவை வாங்கி அக்செப்ட் பண்ணி எங்கேயோ வெளிநாட்டில் படுத்து கொண்டிருந்து அங்கிருந்து போட்ட கையெழுத்து அதை எடுத்து வந்து கொடுத்த அதிகாரி அங்கே மக்கள் ஆதரித்து மக்கள் ஆதரவோடு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே வராமல் வெற்றி பெற்ற சரித்திரத்தை படைத்ததே ஆண்டிப்பட்டி. திரும்ப அம்மாவும் நின்றார்கள், வெற்றி பெற்றார்கள் ஆண்டிப்பட்டி. கண்டிப்பா சார். நினைச்சு பாருங்க நீங்க. கண்டிப்பா 39 இடம் 37 இடம் தோத்துட்டோம் நாடாளுமன்றத்துல. தேனி ஒண்ணு நம்மளை ஜெயிக்க வைக்கும் சார். பழனிசாமி தலைமையில அந்த ஆண்டிப்பட்டியில ஒரு ஓட்டு பூத்துக்கு, 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு. சந்திச்சு உங்களை பார்த்து மனுஷன்ல நீங்க. அந்த பூத்துல போட்ட ஏஜென்ட் என்னன்னாரு, அவர் குடும்பம் என்னாச்சு, அவரோட இருந்த 7-8 பேர் என்னன்னாங்க, பூத் கமிட்டிங்கிறது 35 பேரை போட்டிகள் என்னன்னாங்க அவங்க. அங்க நிர்வாகிகள் வட்ட கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம், ஒருத்தரும் இல்லையா ஓட்டு போடுறதுக்கு? தலைவர் வாழ்க, அம்மா வாழ்க, எடப்பாடி பழனிசாமி புரட்சி தூதர், புரட்சி தமிழர் வந்துட்டார், அண்ணன் வந்துட்டார் பாரு. அண்ணன் தான் அங்க போய் ஒரு ஓட்டு வருது பூத்துல, அண்ணன் ஓட்டு போடுன்னு சொன்னதுக்காக. இப்போ கேவலமா இருக்குங்க. இதை வந்து பேசுறதுக்கே உங்கள்கிட்ட நான் வந்து இந்த அண்ணாமலை சப்ஜெக்ட் வந்தாலும் பேசுறேன், எங்க தவறாச்சுன்னு சுட்டி காட்டுறதுக்கு. சார், இங்க அமித்ஷாஜி வந்தோ, மோடிஜி வந்தோ, வடநாட்டில இருந்து வந்தா வடநாட்டில் செல்வாக்கு மிக்க மாபெரும் தலைவர்கள் என்பதில் எனக்கு கருத்து வேற்றுமா இல்லை. அந்த கட்சியை பத்தி ஏதாவது சொல்லணும், மக்கள்கிட்ட போய் செல்வாக்க தேடணும்னா அண்ணாமலை விட்டால் ஆள் இல்லை. கண்டிப்பா சார். கண்டிப்பா. நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக அத மக்கள் மேடையிலே நிரூபிச்சுட்டாங்க. இதை செஞ்ச தவிர சரி பண்ண முடியாது. அதான் அடுத்த ப்ராப்ளம் டேனியல். கண்டிப்பா. அவரை திருப்பி அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவமானம் ஆயிடுச்சு இல்ல அவருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல நான் இந்த தமிழ்நாடு அரசியல்னா நான் இருக்கேன் சார், இல்ல எனக்கு எதுவும் வேண்டாங்க, அதை நம்பிதான் நான் ஐபிஎஸ் விட்டு வந்துட்டேன் பார் பாவம். அவர் கடைசியா எல்லாரும் தவிர்க்கிறாங்களே, பிஜேபியில இருந்து மற்ற லீடர்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்களேன்னு தான் அதை உணர்ந்துதான் அவர் என்ன பண்ணாரு, ரியலைஸ் படிச்சவர் இல்லையா, ஓபிஎஸ் கூடயே வச்சுட்டாரு அண்ணனை. அந்த அமமுக பொதுச்சாலை கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டாரு, விட்டுறக்கூடாதுன்னு கையில வச்சிருந்தாரு. இப்ப 3 பேரும் காலி. காகித ஓடம் கடல்களின் மீது போவது போல மூவரும் போவோம் ஆதரவின்றின்ற மாதிரி கழட்டி விட்டு வேடிக்கை பார்க்குது என்டிஏ. பழனிசாமி தான் வேணுங்குது. ஆகவே இதுதான் நிலைமை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. என்னுடைய வழக்கை பொறுத்தவரை நீங்க கேட்டீங்க, வழக்கு 12ஆம் தேதி தான் முடிஞ்சு லிஸ்ட் ஆகும். அதை வந்து இந்த தேர்தல் ஆணையம் திருப்பி அந்த தப்பை பண்ணுச்சு. தவறா நாடாளுமன்றத்தில் ரெட்டலையை கொடுத்தது கண்டெம்ட் போயிருக்கேன். மறுபடியும் என்கொயரி விசாரணை பெண்டிங் இருக்கு. ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மாத்திரமே ரெட்டலையை கொடுத்து அதற்கு மேல் இதை பயன்படுத்தக்கூடாது. திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணனும் எடப்பாடி பழனிசாமியும் கையெழுத்து போடக்கூடாது. ஆகவே புதிதாக இந்த தேர்தலுக்காக தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்ட தமிழ்மகன் உசேன் தான் தேர்தலை நடத்த வேண்டும். 2 பேரும் சேர்ந்து கேண்டிடேட்டை கொடுங்க, ஒத்து போய் சமாதானமா கட்சி நலன் கருதி, டெமோக்ரசி ஜனநாயகத்தில் கட்சியினுடைய நலன் கருதி இந்த முடிவை உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதை எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. இதை மீறி இரட்டையிலேயே சின்னத்தை கொடுக்க கூடாது, கட்சியை உரிமை கொண்டாடக்கூடாது. அன்லெஸ் அன்டில் சிவில் சூட் முடிகிற வரைக்கும் அங்கதான் முடிச்சுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொன்னா, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தை அவமதிப்பீர்களா, அவமானம் செய்வீர்களா? காட்டு மிராடித்தனமா இல்ல எலெக்ஷன் கமிஷன் பண்ற வேலை?
தந்தை பெரியார் சொன்ன மாதிரி தேர்தல் கமிஷனா இருக்கணும், கைக்கூலியா இருக்க கூடாது இல்ல. எவ்வளவு பெரிய போராட்டம் பாப்போம். எத்தனையோ நல்ல தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. வர்போர்டு கொடுத்தது, செந்தில் பாலாஜி மேட்டர்ல நல்ல தீர்ப்பை கொடுத்தது, எத்தனையோ தீர்ப்புகள் கவர்னருக்கு நல்ல சமிட்டி அடிச்சது. ஆகவே அந்த வகையில் நான் உச்ச நீதிமன்றம் போகும்பொழுது எனக்கும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஏதாவது இதுல தப்பு நடந்ததுன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஹைகோர்ட்ல வச்சிருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். ஒன்றும் கிடையாதுங்க. இது மூலியமா நம்ம என்ன, நீங்க எடுக்கிறதுலாம் நல்ல அதிகமா போயிட்டு இருக்கு, மக்கள்கிட்ட போய் சேருது, பார்க்குறாங்க. ஆகவே அவர்களோடு உங்களோடு நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி பெருமைப்படுவது போல இந்த செய்திகளை இது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது எனது அருமை உடன்பிறப்புகள், தாய்மார்கள் இவ்வளவு பேருக்கும் நான் சொல்றது நியாயம் தெரிந்து அவர்கள் பாராட்டுவதை அந்த பாராட்டு மழையிலே குவிந்தவன் நான். ஆகவே தெருவில் நடக்கும் பொழுதும் நான் பயணம் செய்யும் பொழுதும் புகழேந்தி நியாயமா சரியா பேசுறீங்கன்னு அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தென் தமிழகத்திலாம் இந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க தெரியுங்களா? ஓபிஎஸ் அண்ணன், சின்னம்மா, அந்த இன்னொருத்தரை சொன்னீங்களா, அவருக்காக நான் போராடினேன். அவரு அமமுக இருந்து அவ்வளவு வெறியா இருப்பாங்க, நம்பிக்கையா. தனியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் போக முடியாது டெனியல். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் தான் நினைக்கிறேன் நான். பார்ப்போம். எனது போராட்டம் தொடரும், கவலைப்பட மாட்டேன். நான் போராடிய தந்தை பெரியார் வழியில வந்தவன், பேரறிஞர் அண்ணா கொள்கையில கொண்டவன். எங்க அப்பா பெரிய தீக்காக்காரர், 6 முறை சிறைக்கு சென்றவர் அவர், தமிழ் போராட்டத்திற்காக. எனது போராட்டம் தொடரும். அம்மா ஆட்சி வேண்டும், தலைவர் ஆட்சி வேண்டும், அதுதான் புகழேந்தியினுடைய தொண்டர்களுடைய எண்ணமும் கனவும். அது நிறைவேறும் வரை இந்த எதிர்ப்புகளை இவர்களால் சமாளிக்க முடியாது. போக தேர்தலில் பாருங்க. மிக்க நன்றி. பார்க்கின்ற நேரம். நன்றி. வணக்கம்.